ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். சேட்டன் வந்தல்லே அடிப்பொலிக்க போனல்லே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சேட்டன் ஷோ தான். ஆல் ஓவர் இந்தியா வந்தாரு, வந்து பொழந்துட்டாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செமிஃபைனலுக்கு போயாச்சு இந்தியா. ஸோ இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அங்கே வந்து புக் பண்ணியாச்சு செமிஃபைனலில். அண்ட் இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது நம்ம திரும்பவும் கப்பு மேலே கையை வைக்க. ஸோ இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோடைய அந்த லாஸ்ட் சூப்பர் 8 கேமு இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அந்த மேட்சோடைய போஸ்ட் மேட்ச் பிரேக் டவுனை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம டீம் வந்தாச்சு. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். வேற ஒன்னாதான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா மேட்ச் பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருந்தது? சஞ்சு மேல நம்பிக்கை இருந்ததா இல்ல வேற யாராவது வந்துட்டு அடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தீங்களா? சரண், நீ ஸ்டார்ட் பண்ணு. இல்ல நான் எப்பவுமே நம்ம சஞ்சு வந்து நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரிதான் நமக்கு கப் அடிச்சு தர போறது சஞ்சு சாம்சன் தான். ஸோ நான் மத்தவங்களை பிலீவ் பண்றதை தாண்டி எப்பயுமே நமக்கு வந்து ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனா இன்னொருத்தர் எப்பவுமே இந்தியன் டீம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி அந்த ஒரு மேட்ச் தவிர ஷிவம் டுபே மேலே நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ ஆனா நான் ஷோர் ஷாட் அபிஷேக் சர்மா வந்து நான் கான்ஃபிடன்ஸ் வைக்கல. ஏன்னா அந்த டச் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ சஞ்சு மேல நான் ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட தான் இருந்தேன். சேட்டன் வந்தாலே தெரிய விட்ட மாதிரி தான் நல்ல ஒரு பேட்டிங், ஒரு குட் மேட்ச், நல்ல வாட்ச் டேஷன் வாட்ச், சூப்பரா இருந்துச்சு மேட்ச். ஓகே, ஸோ ரமன், நீ என்ன நினைச்ச மேட்ச் பார்க்கும்போது? ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு நினைச்சியா? ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பா தான் இருக்கு போகுது அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா சரணுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல சஞ்சு மேல. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அபிஷேக் சர்மா அடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்லா ஸ்டார்ட் தராரு, அதுக்கப்புறம் ஒரு 30s 40s போய் டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல. அப்புறம் 50 அடிச்சோடனே தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓ, நம்ம ஆள் முடிக்க போறாரு செம்ம அப்படின்னு தோணுச்சு. ஃபைன். ஸோ ஹரிஷ், நீ என்ன நினைச்ச மேட்ச் பார்க்கும்போது? நான் ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சுட்டே இருந்தாரு, அவர் மேல நம்பிக்கை வச்சு. அப்புறமா திலக் வர்மா வந்து அடிப்பார் நினைச்சு அவர் வந்து ஒரு குரூசியல் மார்க் ஆயிட்டாரு. வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லையா? நிறைய பேசுவோம். நிரூபிச்சுட்டே இருக்கான். நைஸா உள்ள வருமா, கையை எழுப்பா, ஹர்திக் பாண்டியா விழுப்பா. சரி, ஓகே. ஸோ மேட்ச்ல நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம் போஸ்ட் மேட்ச் பிரேக் டவுன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்டா வந்து பவர் ஹவுஸ் பவர் பிளே. ஸோ பவர் பிளேவை யார் பவர் ஹவுஸா மாத்தினா? ரமன், என்ன நினைக்கிற? யார் வந்து நல்லா பண்ணலாம் பவர் பிளேல? பவர் பிளேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்தியா பக்கம் வரேன். இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பவர் பிளே நல்லா பண்ணாங்க. 3 for 2 விக்கெட்ஸ். விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் ரன் ரேட் மெயின்டைன் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா 45 ரன்ஸ் அடிச்சாங்க. ஷாய் ஓப்பன், அப்புறம் வந்து நம்ம ரிவ்யூல சொன்ன மாதிரி சேஸ் வந்து ஆடினாரு ஓப்பனிங். 2 பேர் நல்லா பண்ணாங்க. 45 ரன்ஸ் அடிச்சாங்க. பவர் பிளே வந்து இந்த வாட்டி இந்தியா பக்கம் தான் போயிருக்கு. கரெக்டா சொன்னேன். என்ன தேவையோ அந்த சேஸ்ல கரெக்டா அந்த பவர் பிளேல அந்த ரன்ஸ் வந்துச்சு. இந்தியாவுக்கு விக்கெட்ஸ் போனாலும் ஸோ இந்தியா அட்வான்டேஜ் இருந்தது அங்கே. அண்ட் செக்மெண்ட் வந்து ஹரிஷ், நான் உங்ககிட்ட வரேன். ஸோ டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எங்க நினைக்கிற? இந்தியா சைட்ல 12th ஓவர் பும்ரா போட்டல 2 விக்கெட்ஸ் ஷெம்ரன் எட்டுமா ஏரியும் சேசி தூக்குனார்ல, அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். சரியான ஒரு ஓவர். எனக்கு 2 செட் பேட்டரை வந்து தூக்கிட்டாரு அதே ஓவர்ல வந்து. அதுக்கப்புறம் மேபி அந்த ஒரு 200+ போகாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் அவங்களோட டோட்டலு. ஸோ அந்த சரண், அடுத்த செக்மெண்ட் நமக்கு பிடிச்ச செக்மெண்ட், ஹூ பிகேம் தலை. இந்த மேட்சுக்கான எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஸோ கேப்டன்சி மூவ் ஆஃப் த டே ஏதாவது இருக்கா இந்த மேட்ச்ல 2 டீமுக்கும்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேருமே கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல. ஈவன் சூரியகுமார் ஏதோ சுத்தமா கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல. என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை வெளியே இருந்து வர இன்புட்ஸ்னால அப்படி சேஞ்ச் ஆகுதா, இல்ல டீமுக்குள்ள, இல்ல அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்னால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கேப்டன்சி மூவ் நான் சொல்ல முடியாது. டர்னிங் பாயிண்ட்ல ஹரி சொன்ன மாதிரி பும்ரா அந்த 2 விக்கெட் எடுத்ததுதான். ஸோ நான் அதை கேப்டன்ஸ் மூவா நான் பார்க்கல அந்த டைம்ல. ஓகே, பும்ரா கொண்டு வந்தாரு, ஓகே பெஸ்ட்னா அந்த மூவ் மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த மேட்ச்ல. அதை தாண்டி விக்கெட் டேக்கிங்ஸ் வந்துட்டு அவங்க சைட்ல அதிகமா பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நமக்கு சஞ்சு சாம்சன் ஒரு சைட் ஸ்ட்ராங்கா நின்னதால ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அந்த வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல அந்த அளவுக்கு பெஸ்ட் கேப்டன்ஸ் மூவ் அவங்களுக்கு கிடைக்கல. ஃபீல்டிங் பேட்டிங்லயும் அவரால் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ பேட்டிங்ல அவர் சீக்கிரம் அவுட் ஆயிருக்கலாம்னு தோணுது. சொன்னது கரெக்ட் தான். ஒன் டே மேட்ச் மாதிரி தான் ஆடிட் போனார் ஷாய் ஹோப்பும். நம்மளோட அடுத்த ஃபைனல் செக்மெண்ட் ரெட் கார்பெட் பிளேயர் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸா ரெட் கார்பெட் பிளேயர் நம்ம சேட்டன் தான் வந்து தெரிக்க விட்டாரு. எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் தான். ஸோ ரமன், அப்படி நீ யார் நினைக்கிறேன்? நானும் சேட்டன் தான். நம்ம சஞ்சு சாம்சன் தான் நினைக்கிறேன் இல்ல சாம்சன் தான். ஃபைன். சரண், ஷோரா நம்ம ரெட் கார்பெட் பிளேயர் சஞ்சு சாம்சன் போயே ஆகணும் இந்த டைம். ஏன்னா ஒரு அன்மேட்சபிள் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நாக்கு வந்து சஞ்சு சாம்சன் வருமானு எதிர்பார்த்து தவங்கிடந்து காத்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா அவருடைய பெஸ்ட் கொடுத்துட்டாரு. பவுலிங்ல நம்ம ஷோரா போகணும். பும்ராவோட அந்த 2 விக்கெட் தான்
நம்மள ஜெயிக்க வச்சு அதுதான் முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ பும்ராவோட 2 விக்கெட் அண்ட் சஞ்சு சாம்சன். ஃபைன் ஹரிஷ். இதேதான் நான் அந்த பும்ராவோட அந்த 2 விக்கெட் ஓவர் தான். அவர் தான் ரெட் கார்ட் பிளேயர். அவர் விக்கெட் எடுக்கலன்னா அவங்க இன்னும் அடிச்சு போயினே இருப்பாங்க. 200+ வந்திருக்கும். அவர் தான் அந்த பார்ட்னர்ஷிப் ரெட் கார்ட் பிளேயரா? ரெட் கார்ட் குத்த அவர் அமிச்சிராரா? ரெட் கார்பெட் பிளேயரா? ரெட் கார்டு. ஓகே, ரெட் கார்பெட் பிளேயர், சிகப்பு கம்பள மனிதர் அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கோ. ஸோ ஃபைன். நம்ம போஸ்ட் மேட்ச் செக்மெண்ட்குள்ள போஸ்ட் மேட்ச் செக்மெண்ட்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா ஒரு சில கேள்விலாம் இருக்கு. ஸோ ரமன், நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியா வந்து ஆன் த டாஸ் சூஸ் டு பவுல் எடுத்தாரு ஸ்கை. அந்த டிசிஷன் ஓகேவா? எஸ், மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, பட் அந்த டிசிஷன் எப்படி பாக்குறேன்? நான் வந்து இந்த டெசிஷனை புவர்னு தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், இப்போ இல்ல. ஸ்டார்டிங்ல டாஸ் வின் பண்ணி அவர் வந்து சூரியகுமார் வந்து பவுலிங் சொல்லும் போது ஷாக் ஆயிட்டேன். ஏன்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து ஒரு 220 240 ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் போட்டிருந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தானா வந்து வலையில ஊந்திருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போ தோணுச்சு. பட் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் சேஸ் பண்ண ஸ்கோரே 173. அதுவும் விராட் கோலி இருக்கும் போது பாத்தீங்கன்னா 2014ல அப்பதான் சேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 198னு டார்கெட் பிக்ஸ் பண்ணும்போது ஒரு கண்டிப்பா இப்ப செகண்ட் ஆஃப் சேசிங் டீமுக்கு கண்டிப்பா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னு இருக்கதான் செய்யும். இதுவே இப்ப சஞ்சு வந்து ஸ்டாண்ட் பண்ணதுனால நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். பட் ஆனா இது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எஸ், கரெக்டான பாயிண்ட் தான் சொன்னாங்க. எனக்குமே வந்துட்டு டாஸ் வின் பண்ணி அவர் சூஸ் டு பவுல் அப்படின்னு சொன்னப்ப இன்ஃபேக்ட் 2 கேப்டனுமே அதான் சொன்னாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் தான் இருந்தது. டியூ ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப எல்லாருமே தான் அந்த டியூ ஸ்ப்ரே அது இதுன்னு தான் வச்சு அடிக்கிறாங்கல்ல. ஸோ அது ஒரு ரீசனா என்னால பார்க்க முடியாது. உங்க ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ஆடணும் தான் நானும் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்க செமிஃபைனல் போயிட்டு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து விளையாடினா கூட அவங்க டாஸ் வின் பண்ணா சூஸ் டு பேட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் டியூ வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு. உண்மையா சொல்ல போனா அந்த ஹர்திக் பாண்டியா கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணாங்க. ஆனா அது அவ்வளவா அந்த அப்புறம் ஃபீல்டிங் மிஸ்டேக் எல்லாம் பண்ணாங்க. டியூனால வழுக்கி போய் விழுவது, பவுண்டரி போறது, இதெல்லாம் நடந்து. எஸ், டியூ ஒரு ரோல் பிளே தான் பண்ணிருக்கு. நம்ம ஐபிஎல்ல பண்ற மாதிரி இப்போ இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி ஹெல்ப்ஃபுல் இந்தியா. ஸோ ஃபைன். அண்ட் ஹரிஷ், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். அக்ஷர் பட்டேலுக்கு வந்துட்டு பவர் பிளேல வந்து 2 ஓவர் இன்னைக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை அவ்வளவா. ஏன்னா அக்ஷர் பட்டேல் எப்பவுமே அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ற பவுலர். நம்ம பவர் பிளேல வந்து வருண் சக்கரவர்த்தி தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். ஸோ அக்ஷர் பட்டேலை ஏன் இன்னைக்கு ஏர்லியா கொண்டு வந்தாங்க? பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. அந்த மூவ் எதனால உங்க கேப்டன் ட்ரை பண்ணாரு? உங்க கேப்டன் இல்ல, உங்க பிளேயர். எங்க கேப்டன் அது ஏன் ட்ரை பண்ணாருன்னா அது ஒரு நியூ ட்ரிக்கா கூட இருக்கலாம் இந்த மேட்சுக்கு. இப்ப யூஸ்வலா வந்து பவர் பிளே அந்த 4th and 6th ஓவர் வந்து வருண் சக்கரவர்த்தி தான் போடுவாரு. ஆனா வந்து போடல. எப்பவுமே வந்து அக்ஷர் பட்டேல் 7 to 15 ஓவருக்குள்ள 4 ஓவர் சாலிடா போட்டு முடிச்சிருவாரு, இழுத்து போட்டுருவாரு. ஆனா இந்த மேட்ச்ல நியூ மூவ் வந்திருக்கு. அக்ஷர் பட்டேல் வந்து 4th and 6th ஓவரா போட்டது. ஃபைன். நானும் அதான் பார்த்தேன். சரி, ஓகே, ஃபைன். சரண், நான் அப்படியே உங்ககிட்ட வர சரண். நம்ம அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் ஒரு பக்கம், பட் ஃபீல்டிங்ல கேட்ச் விடுறாரு. எனக்கு தெரியல ஃபீல்டிங்ல ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. ஆக்சுவலி நான் ஒரு பிளேயரோட மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் தான் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா கேரி பண்ண போறது. அவருடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கே தெரிஞ்சிருச்சு. அவர் அந்த டக் அவுட் ஆனதுல இருந்து அவர் இன்னும் வெளியே வரலன்றது ஷோரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து நீங்க ஃபீல்டுல நிக்கிற ஒரு இதுவுமே வந்து அவருக்கு ஷோ அந்த நின்றுகிட்டே இருக்காது. மசில் மெமரி மாதிரி அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு ஹார்ட் ஹீட்டர் பிளேயர் ஒரு 3 மேட்ச் டக் அவுட் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவரோட பர்சனலா அவரை அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்ப்ல இருந்து அவர் எப்படி வெளியே வரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதை வந்து ஃபீல்டுல அவர் ஷோரா இந்த மாதிரி ஒரு பிக் கேம்ஸ்ல வந்து காட்டுறது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. பட் நம்ம ஒரு பர்சனலா அபிஷேக் சர்மா அப்படின்னு பார்த்தா அவரோட அந்த ரன் ஸ்கோர் பண்ணாம இருக்கிறது, ஸோ அந்த ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருக்காரோன்னு தோணுது. வரணும், நமக்கு அதை ஸ்கோர் பண்ணணும் அவரை ப்ரெஷர் பண்ணி அந்த மைண்ட் செட்லயே ஃபீல்டிங்கும் நின்று கேட்ச் டிராப் நிறைய ஏற்படுதோ அப்படின்றது ஒரு ஸ்லைட் தாட் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேட்ச் டிராப் பண்ணப்பே வந்து அது நார்மலா லைனா பால் அவர்கிட்டே தான் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் 2 கேட்ச் டிராப் பண்ணிட்டாரு. இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் சைட் தான் நமக்கு. ஸோ அதுல இருந்து அவர் வெளியே வர பார்க்கணுமோ தவிர அகைன் அண்ட் அகைன் போயிட்டு ரன் வரல இந்த டோர்னமெண்ட்ல அடுத்த டோர்னமெண்ட் கண்டிப்பா இந்தியா அவருக்கு சான்ஸ் கொடுக்க தான் போறாங்க. அது அவருக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு அவரோட கேம் பிளானை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வர போறாரு அப்படின்றது நெக்ஸ்ட் மேட்சஸ்ல தான் வந்து தெரிய போகுது. அதுவும் வரப்போற மேட்சஸ்
அண்ட் ஃபைனல்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரிப்பேரா வரணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா வருவார் நினைக்கிறேன். யுவராஜ் ஃபைட்டை பிடிச்சி கிளம்பி வந்து ஒரு ரெண்டு வாரத்தை கேட்டதை அவர் திரும்பி வரேன்னு எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல போறாருன்ட்டு. கரெக்ட். ஸோ யுவராஜோடைய சிஷ்ய புள்ள அவரு, கங்காவாதியார் சிஷ்யன் அப்படின்ற மாதிரி அப்கமிங் மேட்சஸ்லயாவது அவருடைய மைண்ட் செட் நல்லா கிளியரா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ் வந்தா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ ரமணா அப்படியே உங்ககிட்ட வர ரமணா, நம்ம டர்னிங் பாயிண்ட்ல பார்த்த அந்த 12th ஓவர் பும்ரா ஓவர் எவ்வளவு குரூஷியலா இருந்தது. 2 செட் பேட்டரை தூக்குனாரு. ஸோ அந்த ஓவரை பத்தி சொல்லு ரமணா. எப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஒரு விக்கெட் வேணும்னா யாரை கூப்பிடுவோம்? பும்ரா வாங்க அப்படின்ற மாதிரி தான். டக்குன்னு போயிட்டே இருக்கு, ரன் போயிட்டே இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம சூரியகுமார் யாதவ் நாங்க கையில கப்ப பிடிங்க பிகிலு அப்படின்ற மாதிரி பால பிடிங்க பும்ரா அப்படின்னு கொடுத்து அவரை போட வச்சு ஆஸ்டன் சேஸோட விக்கெட்டையும் எட்மயர் 2 பேரோட விக்கெட்டும் குரூஷியலான விக்கெட். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எட்மயர் விக்கெட் எடுத்ததெல்லாம் குரூஷியலான விக்கெட். ஸோ அது ஒரு பெரிய டாக்டிக்கல் மூவ் தான் சொல்லுவேன் சூரியகுமார் யாதவ். கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு நல்ல மூவ் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. நீ கரெக்டா சொன்ன நல்ல மூவ் தான். பட் நான் அப்படியே ஹரிஷ் நான் உங்ககிட்ட வரேன், அந்த நல்ல மூவை இன்னும் 2 ஓவர் முன்னாடி பண்ணிருக்கலாமா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா 9th ஓவர்ல வந்து ஹிட்மேர் உள்ள வந்தாரு, பும்ராக்கு வந்து 12th ஓவர் கொடுத்தாங்க. நடுவில் அந்த 2 ஓவர்ல ஆல்மோஸ்ட் 25 ரன்ஸ் அடிச்சிட்டாரு ஹிட்மேர். நமக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி தெரியும், அகைன்ஸ்ட் பும்ரா வந்து ஹிட்மேர் அடிச்சதே கிடையாது. அப்ப 10th ஓவரை கொண்டு வந்துருக்கலாம்ல பும்ராவையே. அந்த உங்க பிளேயரையே அந்த டிசிஷன் அதை எடுத்தாங்க லேட்டா. எங்க பிளேயரோட கேப்டன்சி அந்த இடத்துல வந்து தப்பா தான் இருந்துச்சு, அது நானே சொல்றேன். அவர் வந்து தப்பான டிசிஷன் தான் எடுத்தாரு. ஏன்னா பும்ரா வந்து அவர்கிட்ட இந்த மேட்ச் முன்னாடி 5 டைம் அவுட் ஆயிருக்காரு பும்ரா கிட்ட. 9 மேட்சஸ்ல 9 out of 5 அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் அவ்வளவு பெருசால 75 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அந்த வந்து இப்போ எக்மயர் 9th ஓவர் வந்தாருன்னா 10th ஓவரே கொடுத்துருக்கணும். அது வந்து ரொம்ப வர்ஸ்ட் கேப்டன்சி, அது ரொம்ப தப்பா பண்ணாரு. அவர் வந்து 12th ஓவர் கொடுத்தது ரொம்ப தப்பு. நம்ம எல்லாம் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து தெரியாம போகலாம். பட் சின்ன சின்ன மிஸ்டேக் திரும்ப உங்க பிளேயர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம கேப்டன். ஸோ அதை நம்ம திரும்ப எடுத்து காட்டணும் அப்கமிங் மேட்சஸ்ல. அப்பதான் இதை வந்து வேற யாராவது பெரிய தலைங்க பேசி வந்து அதை திருத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லாம நடுவுல ஒரு மூவ் பண்ணாங்க, ஹர்ஷதீப் போட சொல்லி வருண் கட் பண்ணாங்க அந்த கம்பீர் மூவ். அது வந்து எனக்கு தலையை அப்படியே பிரஷர் ஆயிடுச்சு எனக்கு. கம்பீர் பண்ண மூவ் வந்து ஆக்சுவலி 3 பால் நல்லா போட்டான் ஹர்ஷதீப். அதுக்கப்புறம் 4th பால் வந்து ஒயிட் +4 போயிடுச்சு. அதுல இருந்து பிரஷர் ஆகி அந்த ஓவரே அப்படியே கொலாப்ஸ் ஆகி 24 ரன்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வருண் கொடுத்துருக்க கூடாது. வருண் கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் லாஸ்ட் ஓவர்ல ஸ்பின் வந்து அவ்வளவா எஃபெக்டிவா இருக்காது, கண்டிப்பா அடிக்க தான் செய்வாங்க, நம்மளுக்கே தெரியும். அந்த ஓவர் வருண் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓவர் ஹர்ஷதீப் கொடுக்கறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து இதுதான் நம்ம போட போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க. அதுவும் ஹர்ஷதீப் வந்து 19th ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா 19th ஓவர் அவரோட லாஸ்ட் ஓவர் வந்து மொத்தமே 6 ரன் தான் கொடுத்திருப்பாரு. சோ அவருக்கு தெரியும் அந்த ஓவர் அவர் போட போறாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி மென்டலா அவர் ப்ரிப்பேர்டா இருப்பாரு. நீங்க நடுவுல வந்து உடனே இந்த ஓவர் அவர் கொடுங்க மைண்ட் செட்டை மாத்துனீங்கன்னா அந்த மைண்ட் செட் மாத்துறதுக்கான ப்ரெஷர் தான் அந்த ஒயிட்டோட 5 ரன்ஸ். ஸோ ஒரு பிளேயரோட மைண்ட் செட்டை நீங்க எவ்வளவு தூரத்துக்கான மேட்ச் கேரி பண்றீங்க அப்படின்றதுல ஒரு கேம் வந்து முக்கியமா இருக்கு. அது கேப்டன் அண்ட் கோச்சோடைய பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த இடத்துல பிளே ஆகும். அதை அவங்க கரெக்டா எடுத்துட்டு போகணும். கம்பீர் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது வந்து ஓகே, அந்த டைம்ல நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொண்டு வந்து இன்புட்டா கொடுக்குறீங்க. அது ஒர்க் ஆகுற மாதிரியான பாயிண்ட்ஸா கொண்டு வந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் கேமுக்கு. எவ்ரிஒன் ஹேஸ் தேர் மைண்ட் செட்ல, எல்லாருக்கும் மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, இப்படிதான் நான் போடுவேன், ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க நான் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராங் மூவ் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்ப்போம். அதேதான். ஏன்னா நம்ம வந்து கம்பீர் எதுவும் பேசாம இருந்தாலே சரியா இருக்கும். கம்பீர் வந்து நல்லா மேட்ச் போயிருக்கு. கம்பீர் வந்து எதனா ஒண்ணு பேசிதான் டீம் எதனா நடக்குது. கம்பீர் எதுவும் அவர் வேலையை கம்முன்னு பார்த்தாருன்னா எதுவும் நடக்காது. இதுக்கே புள்ளி சொல்லி அமைச்சிருக்காரு, நல்ல யாரும் அவர் பேச்சு. அது வந்து மேட்சுக்கு முன்னாடி பாத்துட்டா நல்லது, பின்னாடி பாத்துட்டு நடுவுல பாத்துட்டு நம்ம மேட்ச் அவராலே தோக்குற மாதிரி இருக்கு. ஓகே, என்னதான் இருந்தாலும் கோச்சின் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒன்று பேசணுமே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைனு எஸ், நீ சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் அந்த ஓவர் தேவையில்லைதான். ரெகுலராக போகிற அதே அந்த டெம்ப்ளேட்லேயே போயிருந்தாலே இவ்வளோ ரன்ஸ் வந்திருக்காது. தேவையில்லாத நிறையா ஓவர்ஸ் பவுலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இந்த ஓவரில். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபார்ச்சுனேட்லி வின் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே தெரியாது. ஸோ ஹரிஷ், அப்படின்னு நான் உங்ககிட்ட வரேன். நம்ம ராஸ்டன் சேஸ் இன்ஃபேக்ட் கேப்டன்ஸ் மூவ் ஆஃப் த டேல இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கலாம். பட் வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்க. ராஸ்டன் சேஸை வந்துட்டு உள்ள கொண்டு வந்து ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்க, பிராண்டன் கிங் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லி. கரெக்டான ஒரு இன்னிங்ஸ், நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் தான் அந்த ஒரு அவுட் ஆகிற வரைக்கும். அந்த இன்னிங்ஸ் எப்படி பாக்குற அவருடைய பொசிஷன்? அதான் அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து நல்ல பவுண்டரி ஸ்கோர் பண்ணி அவர் வந்து 25 out of 40 ரன்ஸ் அடிச்சார். அது டீமுக்கு நல்ல மூவா இருந்துச்சு. பவர் பிளேல அவங்க 45 out of 0. அதுக்கப்புறமா வந்து மிடில் ஓவர்ஸ் நல்லா ஆடினாரு. அப்புறம் பும்ரா வந்து அவர் தூக்குற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து 20 out of 40 நல்லா ஆனாரு. சூப்பர் நாக்கல், சூப்பரா ஆனாரு. இன்ஃபேக்ட்
ஒரு பக்கத்துல அங்க ஷேஹோப் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு, பட் இவர் பாட்டு கீப் கோயிங்கா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ ரமன் அடுத்து இங்க வந்து டிராப் பண்ணிட்டு இவர் எடுத்துட்டு வந்தது நல்ல ஒரு நல்ல மூவ் தான். நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைமே வந்து அவரை சேசிங்காக டீம்ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. அகில் ஹுசைனை வந்து டிராப் பண்ணிட்டு இவரை கொண்டு வந்தது வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்களோட பிகெஸ்ட் கிட்ட பாத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே நம்ம அகில் ஹுசைனை கொண்டு வந்துட்டு இவரை ஓப்பனிங் பிளே பண்ண வச்சிருக்காங்க இந்த மேட்ச். நல்ல மூவ் இது வெஸ்ட் இண்டீஸோட. லாஸ்ட் மேட்ச் அந்த டேரன் சாமி வந்துட்டு மற்ற மேட்ச்ல எல்லாம் வந்துட்டு நார்மல் டிசிஷன் எடுத்துட்டு கரெக்டா இந்தியா மேட்ச் வரும்போது மட்டும் நல்ல டிசிஷன் எல்லாம் எடுத்தாரு பத்தியா. எனக்கு மற்ற மேட்ச் நல்லா தானே ஆடிட்டு இருந்தார். பண்டன் மெக்கலாமே கண்டினியூ பண்ணிதான் எங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும்ல அப்படிதான் தோணுச்சு எனக்கும். நல்ல மூவ், பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அவங்க பவுலிங் வச்சு இதை டிஃபெண்ட் பண்றது அது டியூ இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணாங்க, அப்படி முடியல ஃபைனு. ஸோ ஆனால் டேரன் சாமி வந்து கண்டிப்பா ஒரு கோச்சா பெருமைப்பட்டுக்கலாம் இந்த ஒரு சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுனதுக்கு, அவங்க ஜேர்னி முடிஞ்சாலுமே. அண்ட் ஸோ ரமன் அப்படியே சிவம் துபையை பத்தி பேசலாம். சிவம் துபை பவுலிங் இன்னைக்கு வரல. அவர் பவுலிங் வந்ததா சைக்கிள் டியூப் மாதிரி போடுவாரு, பட் பேட்டிங்ல வந்து உண்மையிலே சிவம் துபே தான். ஸோ எப்படி அந்த ஒரு 2 பவுண்டரி எப்படி இருந்தது? கடைசி 19th ஓவர் வந்து திக்குன்னு இருக்கிற நேரத்துல தான் அவங்களுக்கு டியூவும் சரி அது நம்மளுக்கு சாதகமா போச்சு. ஒரு லோ ஃபுல் டாஸ்ல போயிட்டு ஒரு 4 அடிச்சது, செகண்ட் வந்து கரெக்டான ஆஃப் சைட்ல பவுண்டரி அடிச்சது. இந்த 2 பவுண்டரி நமக்கு வின்னிங் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. இல்லைன்னா அந்த 2 பவுண்டரி அடிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், சஞ்சுக்குமே ப்ரெஷரா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் நான் பார்ப்பேன் சிவம் துபை கிட்ட இருந்து. நல்ல வேலை பவுலிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா குரூஷியல் மேட்சஸ்லயுமே வந்து இந்த கூட இருந்த குமார் கேள்விப்பட்டிருக்கியா, அந்த கணக்கு. அது இல்லாம சிவம் துபை பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் வந்து ஃபார்ம்ல இருக்காரு, எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு சொல்ல போனா ஆக்சுவலி. சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பவுலிங் ஓகே விட்டுறலாம், ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, பட் பேட்டிங்ல வந்து கன்னா விளையாடுறாரு. சிஎஸ்கே வந்துட்டு இந்த வருஷம் ஒரு சூப்பரான மிடில் ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவராலே. ஸோ பார்க்கலாம். அண்ட் சரண் அப்படியே சஞ்சுவோட பார்ட்னர்ஷிப் வித் ஆல் த பிளேயர்ஸ் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் அந்த டியூ ஃபேக்டர்னால வின் பண்ணோம் அப்படின்றது எல்லாம் எல்லா பர்பஸுமே தாண்டி நம்ம ஒரு கேமை வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேட்ஸ்மேனா பிளேயரை ஒரு ஓவர்ஸ் எவ்வளவு தூரம் கொண்டு போய் நம்ம டீமுக்கு அடுத்த பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு எந்த ஒரு கேமா இருந்தாலும் வின்னிங்க்கு, அதுவும் சேசிங்க்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த டைம் அபிஷேக் சர்மா எப்பவும் போலதான் அவர் ஸ்டார்டிங் அவர் மைண்ட் செட் அவர் மாற்றவே இல்லை. ஸோ நம்ம அவரை பத்தி பேசவே முடியாது. அண்ட் இஷான் கிஷானுமே அவரோட மைண்ட் செட்ல தான் வந்தார். அது அடிக்கக்கூடிய பால் தான் அவரோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த ஜேசன் ஹோல்டர்ல வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ நம்ம கரெக்டா ஒரு நீங்க டியூ ஃபேக்டர் இருக்கு அப்படின்னாலுமே ஒரு புது பிளேயருக்கு வந்த உடனே ஹிட்டிங் போறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அந்த இடத்துல வந்து நான் சஞ்சு சாம்சன் எப்படி பாக்குறேன்னா, மற்ற பிளேயர்ஸ்க்கான கொடுக்க வேண்டிய ஸ்பேஸுமே மற்ற பிளேயர்ஸ் ஆட வேண்டிய இடத்துல கரெக்டா அவர் கொடுத்தாரு அப்படின்றத நான் கரெக்டா பாக்குறேன். ஏன்னா அவரால ஆப்போனன்ட் பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் வரவே இல்லை. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அட் எண்ட் வரைக்கும் வரவே இல்லை. அவங்க சுத்தி அவங்களும் அவுட் ஆனாங்களே தவிர அபிஷேக் சர்மாவோ சூரியகுமார் யாதவோ இஷான் கிஷன் மேலேயோ ஒரு ப்ரெஷர் கூட சஞ்சு சாம்சன் மேல இருந்து போடவே இல்லை. இப்போ அவர் ஆடின மொத்தமாவே ஒரு 10 to 12 டாட் பால்ஸ் தான் பிளே பண்ணியிருக்காரு மொத்தம் 50 பால்ஸ்ல. ஸோ அவர் அந்த டாட் பால்ஸ் பிளே பண்ணாததால எவ்ரி பால் டேக்கிங் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஹிட்டிங் பவுண்டரிஸ் அப்படின்றதால யாருக்கும் எந்த ப்ரெஷருமே அவர் கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு பேட்ஸ்மேனோடைய மைண்ட் செட். ஒரு கம்ப்ளீட் கேம் எப்படி முடிச்சு கொடுக்கும் அப்படின்றதுக்கு சஞ்சு சாம்சன் இந்த கேம் வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு. கரெக்டாக சொன்னேன். எனக்கு வந்து அப்படியே ஒரு மினி விராட் கோலியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. விராட் கோலி இதுதானே காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நடுவில் என்னையா எல்லாருமே அடிக்கிறீங்கன்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு சென்சிபிளான ஒரு ஆள், என்னால் இப்படியும் ஆட முடியும் அப்படியும் ஆட முடியும்னு சூப்பராக வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பிலீஃப் இருக்கலாம். ஸோ டாப்பில் அவர் வந்து ஒரு பக்கம் நின்றுவார், அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் போகலாம். ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் ஹரிஷ் ஆக்சுவலாக திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் நான் ஒத்துக்கிறேன், சூப்பராக ஆடினார். ஓகே, ஸோ ஹரிஷ் திலக் வர்மாவை பற்றி பேசிடலாம். திலக் வர்மா இன்னைக்கு வந்து சூப்பராக ஆடினார். 27 ரன்ஸ் மட்டுமா அடிச்சாரு, 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒத்துக்கிறாரு. எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஷமா ஜோசப்பை போட்டு வளர்ந்துட்டாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு அகைன்ஸ்ட் ஸ்பின் அந்த கன்சர்ன் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம நடுவில் வந்துட்டு ஐ திங்க் மோத்தியோ இல்லை ராஸ்டன் சேஸையோ வந்து நல்லா டாட் மேலே டாட்டா ஆடிட்டு இருந்தார் ஒரு ஓவர். அந்த அகைன்ஸ்ட் ஸ்பின்னு ஏன் இன்னும் தடுமாறுறாரு? இல்லை ஒருவேளை அவரோட ரோல் இதானா, ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் ஆடிக்கங்க, ஸ்பின் ஆடாதீங்கன்னு சொல்லி இந்தியா விட்டாங்களா?
இல்ல நான் எப்படி அவர் சொல்றேன், அவர் வந்து ஸ்பின்னை முதல்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தனி. இது ஸ்பின்னர் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணி அவரோட கேம் அவர் ஆடணும். அவரால் அடிக்க முடியும், அவர் வந்து அடிக்கணும். அவன் அடிக்க முடியும், அடிக்கணும் அப்படின்ட்டு என்னோட எம்ஐ பிளட் பேசுது. சரி, அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபைன், நமக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்துருச்சு. செமிஃபைனல் போயாச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்டு ரமன் வீட்டில் ஆரம்பிக்கிறார். செமிஃபைனலில் என்ன பண்ணும் இந்தியா? நம்ம இப்போ பேசுனதெல்லாம் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறியா? மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். மாற்றலைன்னா அவங்க திருப்பி அடி வாங்குவாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ பேசுறது பார்ப்பாங்களோ இல்லையோ, பட் ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் அவங்க அனலைசிங் டீம் வந்து அனலைஸ் பண்ணி ஸோ இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ செமிஃபைனல்ஸ் பார்க்கும்போது என்ன நடக்குதோ பார்ப்போம். ஓகே, ஸோ சரண், ஃபைனல் தாட் சரண், செமிஃபைனலில் என்ன பண்ணணும் இந்தியா? அதான் செமிஸ்ல வந்து நம்ம ஓப்பனிங்கும் ஒன்றும் கொஞ்சம் பாருங்க, இஷான் கிஷனுமே வந்து நல்லா பேட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல அடி வாங்கின உடனே பேட்டிங் ஆடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து அடிச்சு நமக்கு பழக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபார்முக்கு வரணும். அதுவும் இங்கிலாந்து அகேன்ஸ்டானா இங்கிலாந்துல வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் வேற இருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸை மேனேஜ் பண்ற மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கணும்ன்றது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கனாலே மற்ற எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் இந்தியன் டீம்ல. ஓகே, ஸோ ஹரிஷோட ஃபைனல் தாட்ஸ் என்னடா? அதான் நான் இந்தியா வந்து முதல்ல அவங்களோட ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க ஃபீல்டிங் வந்து இப்போ 73% இருக்கு. மோசமான ரெக்கார்டு 73%. அதுக்கப்புறமா வந்து பவுலிங்ல வந்து நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தியை தான் வந்து நம்ம ஸ்பின்னர்ல நம்புவோம். ஆனா இப்போ வந்து அவர் வந்து 35+ ரன்ஸ் கொடுக்குறாரு கன்சிஸ்டன்டா இப்போ வர எல்லா மேட்ச்லயுமே. அதை அவர் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. நல்ல பாயிண்ட் என்ன சொன்னது. வருண் சக்கரவர்த்தி ஏதோ 2-3 மேட்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் திரும்ப அவர் கொஞ்சம் அந்த ஒரு பல்க் ஆஃப் கொத்தா விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரி எடுக்க மாட்டாரு. ஒரு 4-5 விக்கெட் சேர்ந்தாப்புல அதான் ஒரு விக்கெட்டாவே எடுத்துன்னு இருக்காரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு அதிகமா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க வருண் சக்கரவர்த்தி அடிக்கணும், நாங்க அடிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு சூப்பரா அடிச்சு காட்டிட்டாங்க. ஸ்டேட்ல எல்லாம் அடிச்சு காமிச்சு விட்டுட்டாங்க. மில்லர் அடிச்சுட்டு போயிட்டாரு. மத்தவங்க எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயினே இருக்கிறான். வந்தா அடிச்சுட்டு போயினே இருக்கிறான். மெயினா ஃபீல்டிங் தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஃபீல்டிங் தான் பார்க்கணும். கேட்சிங் அண்ட் ஃபீல்டிங் கண்டிப்பாக ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே அவர் கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி தான் வருவாங்கன்னு நானும் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, சிராஜ் வந்து உள்ளே வந்தார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான். ஒரு மேட்ச் கொடுத்தீங்க, நல்லா போட்டார். திரும்ப வாய்ப்பு கிடைக்கல, உட்கார வச்சுட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் சிராஜ். திரும்ப உட்காந்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு ஓடுறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேறு வழி இல்லை, அவர் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம் செமிஃபைனலில் என்ன பண்ணுறாங்க இந்தியா அப்படின்ட்டு. அதோடைய ப்ரீ மேட்சும் நம்ம பேசுவோம். ப்ரீ மேட்ச் பிளான் என்ன, அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுவோம் நம்ம டீம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும். ஸோ எஸ், ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லேட் நைட் நமக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. 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 பாய்.